ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனிதர்கள் அனைவரின் பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகிறோம். யார் இவர்கள்? பல்வேறு விதங்களிலே செம்மறியின் ஆட்டுக்குட்டிக்காகவும் ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தில் தங்களுடைய ஆடையை துவைத்து கொண்டவர்கள். பல்வேறு வாழ்க்கை முறைகளிலே நீதியை நிலைநாட்டுவதற்கும் உண்மைக்காகவும் தங்களையே அர்ப்பணித்து கொண்டு மேன்மையாய் வாழ்ந்து தூய்மையாய் வெண்மை மறைசாட்சியத்தை பெற்றுக்கொண்டவர்கள். இவர்கள் புனிதர்கள். காலம் தொடங்கியது முதல் இன்று வரை கடவுளுக்காக வாழ்ந்தவர்கள், மனிதர்களுக்காக வாழ்ந்தவர்கள், உண்மைக்காக வாழ்ந்தவர்கள், உள்ளத்தில் தூய உள்ளத்துடன் வாழ்ந்து கடவுளை பார்த்து கொண்டிருப்பவர்கள். தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். புனிதர் அனைவரின் சமூக உறவை விசுவசிக்கிறேன் என்று விசுவாச பிரமாணத்தில் நாம் வாசிக்கிறோம், சொல்லுகிறோம். இந்த சமூக உறவு என்பது என்ன? விசுவாசத்தினாலும் நம்பிக்கையினாலும் நாம் அவர்களோடு உறவு கொள்வதில்லை. மாறாக அவர்களோடு இருக்கின்ற அன்பு, நமக்கும் அவர்களுக்கும் இருக்கின்ற அந்த அன்பினுடைய தொடர்பு, நம்மீது அவர்கள் கொண்ட அன்பினால் நமக்காக அவர்கள் ஜெபிக்கிறார்கள், நம்மை நினைத்து பார்க்கிறார்கள், அவர்களோடு நாம் உறவு கொள்கிறோம். எவ்வாறு நம்முடைய முன்னோர்களோடு, விவிலிய நபர்களோடு உறவு கொள்கிறோமோ அவ்வாறே புனிதர்களோடு நாம் உறவு கொள்கிறோம். அவர்கள் வாழ்கிறார்கள். இந்த புனிதர்களின் உறவு நிலை, அவர்கள் நம்மோடு வாழ்வதும் கடவுளோடு வாழ்வதும் அன்பினால், அவர்கள் நம்மீது கொண்ட அன்பினால் அவர்கள் நமக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த உறவு நிலைதான் புனிதர்கள் எல்லாரையும் நம்மோடு இணைத்து கொள்ள சொல்கிறது. நாம் வாழ்கின்றது போலவே அவர்கள் வாழ்ந்தார்கள். நாம் எவ்வாறு விசுவாசத்தோடு கடவுளுக்காக காத்திருக்கின்றோமோ அவ்வாறே அவர்களும் காத்திருந்தார்கள். நாம் எவ்வாறு தூய்மையாய் வாழ்ந்தால் கடவுளை காண்போம் என்று கடவுளுடைய வசனத்தை படிக்கின்றோமோ அப்படியே அவர்களும் படித்து வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே நமக்கு முன் விண்ணகத்திற்கு போவது எப்படி என்பதை இவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் வாழுகிறார்கள். அவர்களைப் போல நாமும் வாழ்ந்தால் நாமும் விண்ணகத்திற்கு போவோம் என்பது இந்த புனிதர் அனைவரின் விழா நமக்கு சொல்லுகின்ற பாடம். எனவே இந்த புனிதர்கள் அனைவரோடும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அன்போடும் சிறப்பான உறவை நாம் கொள்கிறோம். ஏனென்றால் நாம் கொண்டிருக்கின்ற அதே விசுவாசத்தை அவர்களும் கொண்டிருந்தார்கள், நம்பிக்கையை கொண்டிருந்தார்கள், அன்பை கொண்டிருக்கிறார்கள். அந்த அன்பினால் நமக்காக ஜெபிக்கிறார்கள். நாம் அவர்களோடு ஜெபிக்க முடியும். அவர்களுடைய பரிந்துரை நமக்கு என்றென்றும் தேவை. எனவே இந்த புனிதர்களைப் போல நாமும் வாழ அழைக்கப்படுகிறோம். அவர்கள் கொண்டிருந்த நடபடிகள், அவர்கள் கொண்டிருந்த விசுவாச முறைமைகள், அவர்கள் வைத்திருந்த பல்வேறு சட்டதிட்ட முறைமைகள் கடவுளை அன்பு செய்வதை தங்களுடைய வாழ்க்கையினுடைய முதன்மை பொருளாய் வைத்திருந்தார்கள். அதே போல நாம் இந்த புனிதர் அனைவரின் விழாவிலே ஏதாவது ஒரு புனிதர், நம்முடைய பெயர் கொண்ட புனிதர், நமக்கு பிடித்த புனிதர், அவருடைய கொள்கைகளை, அவர்களுடைய ஆளுமைத்தன்மையை,
அவர்களுடைய நல்ல குணாதிசயங்களை, குறிப்பாக விசுவாச வாழ்க்கை முறையை நாமும் பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவை அணுகி செல்ல கற்றுக்கொள்வோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையை மை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி. எங்களுக்கு முன்னால் ஒரு பெரிய இனம், பெரிய குழுவினர் வாழ்வதற்கு, வாழ வைத்ததற்காக நன்றி. எங்களை சுற்றி புனிதர்கள் சுற்றி இருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு முன்னால் வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து சென்றிருக்கிறார்கள். அப்படியே நாங்கள் வாழவும், கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதத்தை, அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வரம் தாரும். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.